கர்த்தர் இந்த சாயங்கால நேரத்தில் நம்மோடு ஆண்டவர் அசைவாடும்படியாக, ஆண்டவர் பேசும்படியாக தேங்க்யூ ஃபாதர். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரிசுத்த பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வரவேற்கிறோம் உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் கிரியை செய்வீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அற்புதமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. பிரசன்னந்தான் எனது தகுதி, உங்க பிரசன்னந்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னந்தான் எனது தகுதி. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பது பிரசன்னமே. உங்க பிரசன்னந்தா எனக்கு முகவரி, உங்க பிரசன்னந்தான் எனது தகுதி. எல்லாரும் உங்க பிரசன்னந்தான் எனது முகவரி, உங்க பிரசன்னந்தான் எனது தகுதி. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சாயங்கால நேரத்தில் உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஐயா. நீர் ஒருவரே இந்த இடத்துல மகிமைப்படும்படி நாங்கள் கேட்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உடைய நாமத்தினாலே எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த சாயங்கால ஆராதனை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு சில பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். முதல் பாடலாக உண்மையில் வாஞ்சையாய் இருப்பதினால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். என்னை விடுவிப்பீர் நிச்சயமா. உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மில் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமா. உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவே ஓடி
ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. உம்மில் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், எங்கள் தலைகளை நிமிர செய்வீரப்பா. உம்மை ஆராதிக்கிறோம். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். அவருடைய நாமத்தை கூப்பிடுவோம். இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. Hallelujah. உம்மை ஆராதிக்கிறோம். Thank you, Father. உம்மில் வாஞ்சையாய் இருப்பதினால் நீர் எங்களை விடுவிக்கிறவர். Hallelujah. நீர் நல்லவர். உமது சிறகுகளினாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். தகப்பனே, உமக்கு நன்றி. உம்மை ஆராதிக்கிறோம். வேடனின் கண்ணே பாழாக்கும் கொள்ளை அணுகாமலே தப்புவிப்பீர். வேடனின் கண்ணே பாழாக்கும் கொள்ளையோ அணுகாமலே தப்புவிப்பீர். நமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். தமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. உம்மில் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பீர். என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவா இயேசுவா எல்லாருடைய நாமத்தை கூப்பிடுவோம். பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவே, ஓடி
ஓடி அதற்குள் சுகம் காணுவே. எல்லாரும் சொல்லுவோம், நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹalleluya. இயேசுவா என்று சொன்னார். இயேசு என்ற அர்த்தம், அந்த நாமம் பலத்த துருகமாய் இருக்கிறது. ஹalleluya. அவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறதுனாலே கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் ஆண்டவர் நம்மை வைப்பார், நம்மை வைத்திருக்கிறார். ஹalleluya. அல்லேலூயா. வேடனின் கண்ணி, பாழாக்கும் கொள்ளை நோய். நமக்கு விரோதமாக யார் யார் எங்கெங்கே என்னென்ன பிளான் பண்ணுறாங்க நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு ஒன்று தெரியும், ஆண்டவருடைய சிறகுகளின் நிழலிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் நமக்கு நேரிடாது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த மனிதரும் நமக்கு எந்த ஒரு தீமையும் செய்யவே கூடாதுல்ல, முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அவங்க என்ன செஞ்சாலும் கர்த்தர் தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் இந்த சாயங்கால நேரத்தில் நாம் மகிழ்ச்சியோடு நாம் துதிக்க போகிறோம். நாற்றமாக இருந்த வாழ்வை ஆண்டவர் வாசமாய் மாற்றியிருக்கிறார். ஆமே. என்ன எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால், நம்ம ரட்சிக்கப்பட்டவுடனே கர்த்தர் நம்ம வாழ்க்கையை மாற்றுகிறார். ஆமேன். இதுவரையிலும் நம்மளை பார்த்து தவிச்சு ஓடி போனவங்களெல்லாம் நம்மளை பார்த்து நம்ம பக்கத்தில் வரணும்னு நினைப்பாங்க. அல்லேலூயா. அதுதான் மாற்றம். ஆமேன். பாவியாக இருந்த என்னை ஆண்டவர் பரிசுத்தமாய் நீதிமானாய் கர்த்தர் என்னை உங்களை மாற்றுவாரா, மாற்றிருக்கிறாரா? மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால் கழுவி நம்மை நீதிமானாய் மாற்றிருக்கிறார். ஆமேன். அவருடைய இரத்தம் எல்லாவற்றையும் மாற்றி நம்மை பரிசுத்தமாய் மாற்றி இருக்கிறது. எல்லாரும் மகிழ்ச்சியோடு பாடுவோமா? மகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசுராஜா. எங்கள் மனதில் பூக்கும் மனவீசும் ரோஜா இயேசுராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசுராஜா. எங்கள் மனதில் பூத்து மனவீசும் ரோஜா இயேசுராஜா, சாரோன் ரோஜா. நாற்றமாக இருந்த வாழ் வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. ஆவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீரே. ஆவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீரே. நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே. எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசுராஜா. எங்கள் மனதில் பூக்கும் மனவீசும் ரோஜா இயேசுராஜா, சாரோன் ரோஜா. சேற்றில் நின்று தூக்கி எடுத்து என்னை கண்மலையின் மேல் நிறுத்தினேன். இயேசுவின் நாமம் அற்புதமானது, அதிசயமானது.
விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே, நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே, சேற்றி நின்று தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே, சேற்றி நின்று தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. அற்புதமே அதிசயமே, அற்புதமே அதிசயமே, ஆனந்தமே பரம ஆனந்தமே, இயேசு ஆனந்தமே பரம ஆனந்தமே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவரே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூக்கும் மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து எல்லாரும் துதிக்கிறோம், பாடுவோமா? மன்னவரே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூக்கும் மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நீர் உன்னதர் உயர்ந்தவர், எங்கள் இருள் நீக்கும் ஒளி விளக்கே, உம்மை ஆராதிக்கிறோம். அடுப்புக்கரி போலிருந்தே உம் சிறகாய் மாற்றினீரே, பொன் சிறகாய் மாற்றினீரே, அடுப்புக்கரி போலிருந்தே உம் சிறகாய் மாற்றினீரே, பொன் சிறகாய் மாற்றினீரே, திரு ரத்தத்தாலே கழுவி என்னை சுத்தமாக ஆக்கினீரே, சுத்தமாக ஆக்கினீரே, திரு ரத்தத்தாலே கழுவி என்னை சுத்தமாக ஆக்கினீரே, சுத்தமாக ஆக்கினீரே. உன்னதரே உயர்ந்தவரே, உன்னதரே உயர்ந்தவரே, இருள் நீக்கும் நல்ல ஒளி விளக்கே, உள்ளத்தின் இருள் நீக்கும் எங்கள் ஒளி விளக்கே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவரே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூக்கும் மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாய் ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுப்பு கரிமாறி இருந்த நம்மளை ஆண்டவர் பொன் சிறகாய் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ காசு கொடுத்து பியூட்டி பார்லரில் போய் இதெல்லாம் பண்ணாலும் கடைசி அவன் சொல்லுவான், இங்கே சோப்பு போட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. சோப்பு போட்ட என்ன ஆயிரும்? பழைய நிலைமைக்கு வந்துடுவீங்க. ஹல்லேலூயா. சந்தோஷமாக யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. பிடிச்சி வச்சு உட்காந்து நீங்கள் பாடியே ஆகணும்னு சொன்ன மாதிரி இருக்கு. அப்படி இல்லாமல் நான் மகிழ்ச்சியாக ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறேன். சந்தோஷமாக என் வாழ்க்கையை மாற்ற ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லும்படி வந்திருக்கிறேன். அல்லேலூயா. திரு ரத்தத்தினால் நம்மை கழுவி இருக்கிறார். அல்லே விலை மதிக்க முடியாத ரத்தம். அல்லேலூயா. அதுதான் இயேசுவின் ரத்தம். ஆமென். அந்த ரத்தத்தினால் கர்த்தர் நம்மை கழுவி சுத்தமாய் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நீங்களும் நான் எவ்வளோ விலையேற பெற்றவங்க பாருங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதை நம்ம நினைத்து நாம் சொல்லுவோம், தாயை போல என்னை சேர்த்தணைத்து கொண்டா, தந்தை போல் என்னை தோளில் தூக்கி சுமந்து வந்திருக்கிறார், இதுவரை நடத்தி வந்திருக்கிறார். அந்த தேவன் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். நீ எதை மிஸ் பண்ணாலும் ஆராதனை மிஸ் பண்ணவே கூடாது. ஆமென். ஏன் தெரியுமா? நீங்கள் பரலோகத்தை தான் செய்ய போறீங்க. அல்லேலூயா.
ஒருவேளை இங்கே போர் அடிச்சிச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ட்ரைனிங் வேணும்னு அர்த்தம். அல்லேலூயா. மிலிட்ரியில் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எதுக்குன்னா போருக்கு போகிறதுக்கு. அல்லேலூயா. இங்கே ட்ரைனிங். சபை பரலோகத்திற்கு நிழலாட்டமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இங்கே வந்து கர்த்தரை துதிக்கிற இந்த துதியில் நீங்கள் பழக வேண்டும். அல்லேலூயா. இந்த ட்ரைனிங்லாம் பார்த்தா இன்னும் நிறைய ட்ரைனிங் வரணும். அல்லேலூயா. 1.5 மணி நேரம் தான் இங்கே நம்ம ஆராதனை வைக்கிறோம். இந்த டைமில் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, ஒரு நிமிஷத்தையும் நீங்கள் வீண் செய்து விட வேண்டாம். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நேரத்தை கொடுத்துருக்கிறார். என்னென்னோ காரியங்களை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். போன வாரத்தில் திடீர்னு ஒரு இடத்துக்கு போகிறப்ப குழந்தை அழகாக இருந்துச்சு. ஆனால் அந்த கண்ணை திறந்தா அந்த 2 கண்ணுமே அதுக்கு ஒரு மாதிரி, அது மேலே இந்த கேட்ராக்ட்னு வாங்கல, அது சின்ன குழந்தைக்கு வந்திருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொருத்தர் பெரிய பிரேஸ்லெட்லாம் போட்டிருக்காரு, ரொம்ப பணக்காரான, எழுந்து நடக்க முடியவில்லை. எத்தனையோ காரியங்கள் இருக்கிற வேலையில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அப்படி ரத்தத்தினால் கழுவி இதுவரை நம்மை நடத்தி கொண்டே வரார். போக்கையும் வரத்தையும் கர்த்தர் பத்திரமாய் பாதுகாக்கிறார். நமக்காக எல்லாத்தையும் செய்கிற ஆண்டவருக்கு ஒரு வாயை திறந்து நன்றின்னு சொல்கிறதுக்கு அல்லேலூயா நீங்கள் யோசிக்கவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிறது உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். அல்லேலூயா. ஆமீன். ஒரு பாடலை எவ்வளோ உணர்ந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. நம்ம பாட்டு உங்களை யாரும் எழுத சொல்லு, எழுதின பாட்டை பாடனா போதும். அல்லேலூயா. அந்த பாட்டு கரெக்டாக டைமுக்கு வந்து பாடினா போதும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, அல்லேலூயா கொஞ்சம் பேர் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா எனக்கு சொல்லல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம கர்த்தரை துதிக்கிறோம் என்கிற உணர்வோடு துதிப்பது தான் உண்மையான ஆராதனை. அல்லேலூயா. அந்த ஆராதனை பண்ணும்போது நீங்கள் அதை மகிழ்ச்சியோட சந்தோஷமாக ரசித்து ருசித்து நம் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆமென். நான் அடிக்கடி சொல்கிற வசனம் இருந்தாலும் இன்றைக்கி நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் தாவீது சொல்கிறாரு, சுவையான உணவை உண்பது போல். அல்லேலூயா. நான் திருப்தி ஆறேன். ஆண்டவருடைய பிரசன்னத்தோட ஒரு திருப்தி ஆக்குற இடம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். வேற எல்லாத்துலேயும் அதில் ஒரு சின்ன ஒரு எம்டினஸ் இருக்கும். ஆனால் ஆண்டோடைய சமூகத்தில் நிறைவான ஆசீர்வாதம், உடைய சமூகத்தில் நிறைவான பேரின்பம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு பிடிச்ச எந்த உணவாக இருக்கலாம், பிரியாணியாக இருக்கலாம், சிக்கனாக இருக்கலாம். நாளையிலேருந்து 40 நாள் வேற தொடங்குது. அல்லேலூயா. அதனால் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். அப்புறம் சிக்கன் குழம்பு, மட்டன் பிரியாணி, சில்லி சிக்கன், ஐஸ்கிரீம். ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். 13 வகையான ஸ்வீட் வச்சுருந்தாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லா அது இதெல்லாம் போட்டாங்க. அதெல்லாம் பார்க்குறப்பவே பசி இல்லாதவங்க கூட பசி வருது. அல்லேலூயா. சாப்பிட்டோடனே அப்பா ஒரு திருப்தியா. ஸ்தோத்திரம். நீங்களும் அப்படிலாம் சாப்பிடவே மாட்டீங்களாட்டுங்க. போனோமா மொய்யை கொடுத்தோமா நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம் பாஸ்டர். அப்படி யாராக இருக்கீங்களா? இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி வந்தோமா நாங்கள் பாட்டு கொஞ்சம் நேரம் இருந்தோமா போயிடுவோம். அப்படி இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவர் நமக்கு நல்ல சான்ஸை ஆண்டவர் தரார். ஆமீன். பரலோகத்தில் போய் நீங்கள் என்ன கேட்க முடியாது, செய்தி கேட்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் இங்கேயே படிக்கணும். அல்லேலூயா. அதனால் நீங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது வரவர்களின் தான் அந்த ஸ்ட்ரகிள். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் சில பேர் உண்மையாக ஆராதிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இப்போ தான் வந்தவங்க, அவங்க புதுசாக வந்திருக்கிறாங்க. அவங்களுக்காக நான் சில காரியங்களை சொல்லுகிறேன். ஆமீன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்பயுமே நீங்கள் வரவங்க, சீக்கிரமாக வரவங்க, 6:30 மணிக்கு வரவங்க, கொஞ்சம் முன்னாடி இருக்க சேர்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்க, இல்லை கொஞ்சம் லேட்டாக வரவங்க பின்னாடி உட்காரலாம். ஆனால் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை சொல்கிறேன், தயவுசெய்து நீங்கள் சரியான நேரத்தில் வந்து உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்க பழகுங்கள். பிரைஸ் தி லார்ட். பாடுவோமா? ஆண்டவர் என் வாழ்க்கையை எப்படி மாற்றிருக்கிறார். ஒரு ரத்தத்தினால் அடுப்பு கறி போல் இருந்து பொன் சிறகாய் மாற்றி இருக்கிறார். சிறகாய் மாற்றினீரே, பொன் சிறகாய் மாற்றினீரே. அடுப்பு கறி போலிருந்தே பொன் சிறகாய் மாற்றினீரே, பொன் சிறகாய் மாற்றினீரே. திரு ரத்தத்தாலே கழுவி என்னை சுத்தமாக ஆக்கினீரே, சுத்தமாக ஆக்கினீரே. திரு ரத்தத்தாலே கழுவி என்னை சுத்தமாக ஆக்கினீரே, சுத்தமாக ஆக்கினீரே. உன்னதரே உயர்ந்தவரே, உன்னதரே,
மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூக்கும் மனம் வீசும் ரோஜா. இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. தாயை போல சேர்த்தணைத்துக் கொண்டார், அவருடைய சொந்த பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. விலை கொடுத்து வாங்க முடியாத புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அன்பா சொல்ல போறீங்க, அப்பாவல்லோ நான் உடைய செல்ல பிள்ளை ஆண்டவரே. சேர்த்தணைத்து கொண்டாரே, சேர்த்தணைத்து கொண்டாரே. தாயை போல என்னை அவர் சேர்த்தணைத்து கொண்டாரே, சேர்த்தணைத்து கொண்டாரே. தந்தை போல என்னை அவர் தோளில் தூக்கி சுமந்தாரே, தோளில் தூக்கி சுமந்தாரே. தந்தை போல என்னை அவர் தோளில் தூக்கி சுமந்தாரே, தோளில் தூக்கி சுமந்தாரே. அப்பாவல்லோ அப்பாவல்லோ, அப்பாவல்லோ. பிள்ளையல்லோ செல்ல பிள்ளையல்லோ, நான் உமக்கு பிள்ளையல்லோ செல்ல பிள்ளையல்லோ. நல்லவரே வல்லவரே, நல்லவரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. அற்புதமே அதிசயமே, அற்புதமே அதிசயமே, ஆனந்தமே பரம ஆனந்தமே, இயேசு ஆனந்தமே பரம ஆனந்தமே. உன்னதரே உயர்ந்தவரே, எல்லாரும் பாடுவோம். உன்னதரே, இன்னும் அநேகருடைய வாய் திறக்கப்பட்டவரே. இருள் நீக்கும் எங்கள் ஒளி விளக்கே, உள்ளத்தின் இருள் நீக்கும் எங்கள் ஒளி விளக்கே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூக்கும் மனம் வீசும் ரோஜா. இயேசு ராஜா, சாரோன் 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 ரோஜா. ஆமென். உம்மை ஆராதிக்கிறோம். அப்பாவல்லோ அப்பாவல்லோ, அப்பாவல்லோ, அப்பாவல்லோ. பிள்ளையல்லோ செல்ல பிள்ளையல்லோ, பிள்ளையல்லோ செல்ல பிள்ளையல்லோ. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீங்க நடத்தி வந்த விதங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திரு ரத்தத்தினால் என்னை கழுவி இருக்கிறீங்க, சேற்றிலிருந்து பாவ சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்திருக்கிறீங்க. ஒருவனும் தன்னை பாவத்திலிருந்து தானாக விடுவித்துக் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஆமென். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமென் என்று ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏன் இயேசுவின் நாமத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எந்த புனிதருடைய நாமத்தினாலும் நம்ம இயேசுவின் இடத்தில் போக முடியாது. என்னுடைய பேரில் உங்களுடைய பேரில் போக முடியாது. ஏன் சொன்னால் நாம் கேட்கிற பிதாவானவர் முற்றிலும் பரிசுத்தமானவர்.
அவரிடத்துல 1% கூட பாவம் இல்லை. அப்படி ஒருத்தர் வழியா போகணும்னா அது இயேசுவின் வழியாக தான் போகவே முடியும். அல்லேலூயா. அதனால இயேசு முன்னாடி போய் நிற்கும் பொழுது அவருடைய ரத்தம் நம்மை மூடிக்கொள்ளுகிறது. பிதா பார்க்கும்போது இயேசுவை பார்ப்பது போல நம்மை பார்க்கிறார். அல்லேலூயா. அதனால இயேசு மிலம் அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல என்னை எலும்ப செய்திடுவார் என்கிறதான ஒரு அருமையான பாடல். மாஸ்டர் டேவிட் சாம் ஜாய்ஸனுடைய பாடல், புதிய பாடல். தெரிந்தவர்கள் என்னோடு சேர்ந்து பாடலாம். தெரியாதவர்கள் நீங்கள் கற்றுக்கொண்டு பாடும்படி உங்கள் அன்பாய் கேட்கிறேன். நான் கழுகை போல் எழும்பச் செய்திடுவார். என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல் எழும்பச் செய்திடுவார். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என் வாழ்க்கையை அவர் கட்டு வைப்பார். என் தேவன் பலன் உள்ளவர். ஆண்டவரே, வாழ் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. வாழ்வை இடிக்கும் சத்ருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். என் வாழ்வை இடிக்கும் சத்ருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். சத்ரு இடிக்க எழுதிட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். சத்ரு இடிக்க எழுதிட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். ஒரு முறை சொல்லுவோம். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். பலத்தாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று இருக்கிறது. ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன். அவர் பலன் இன்றும் குறையவில்லை. என் பலன் ஒன்றுமில்லை
என்று நான் அறிவேன். அவர் பலனின்றும் குறையவில்லை. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினால் என்னை எழும்ப செய்வார். பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினால் என்னை எழும்ப செய்வார். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. என் பலன் ஒன்றுமில்லை ஆண்டவரே, அப்பா, அதை நான் அறிக்கை செய்கிறேன். ஆமென். நம்முடைய பலத்தினால் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் ஆவியை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது என்பதுதான் உண்மை. ஆமென். உலகம் இன்னைக்கு என்ன சொல்ற, உங்களால் எல்லாம் முடியும், நீங்க உங்களை நம்புங்க, அதெல்லாம் உலகம் சொல்றது. நான் வேதம் சொல்றேன் தெரியுமா, மனுஷன் ஒன்றுக்கும் உதவாதவன், ஆனால் அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது, அல்லேலூயா, நீங்கள் கர்த்தருக்காய் காத்திருக்கும் பொழுது, வேதம் சொல் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்களா, ஒரு மாதிரியா இருப்பாங்கல்ல, புதிய பலனை அடைவார்கள். அல்லேலூயா. ஒரு புதிய பலன் வேணுமா? அல்லேலூயா. மாம்சத்துல வேணுமா, ஆவியில வேணுமா, ஆத்மாவில் வேணுமா? வேதம் சொல்லுகிற ஒரே மருந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற நேரம். தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். சபையை பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் நிச்சயமாய் செய்கிற நாட்கள் வந்திருக்கிறது. அதுக்கு என்ன அடையாளம்னா, நீங்களும் நான் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இந்த 40 நாள் வருஷத்துல ரொம்ப முக்கியமான நாள். அல்லேலூயா. இந்த 40 நாள் யாரும் தயவுசெய்து 40 நாள் சொல்லக்கூடாது, 80 வேளை ஜெபிக்க போறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 80 முறை இந்த இடத்துல ஜெபம் நடக்க போகுது மினிமம். அதுல நீங்க வந்து ஜெபித்து ஆண்டவரிடத்தில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேசத்துக்காய் ஜெபிக்க வேண்டும், சபைக்காய் ஜெபிக்கணும், நமக்காக ஜெபிக்கணும், ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய ரகசியங்களை கர்த்தர் நமக்கு காண்பிப்பார். வேதத்தை வாசிக்க போறோம், ஆராதிக்க போறோம். ஒவ்வொரு நாள் வித்தியாசமா ஆவியானவர் எப்படி நடத்துறாரோ அப்படி ஆவிக்குரிய சபை நடத்தப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆண்டவருக்காக நேரத்தை செலவு பண்ற ஒரு நிமிஷமும் வீணாக போகவே போகாது. ஆமென். லூக்கால 12-13 அதிகாரம் நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து கேட்குறான், எனக்கு 2 பேருக்கு சொத்து பிரச்சனை இருக்கு ஆண்டவரே, சொத்தெல்லாம் கொஞ்சம் பிரித்து விடுங்க. ஆண்டவர் சொன்னார், மதிகேடனே, இன்றைக்கு நீ மரித்தால் எங்கே போவாய் அப்படின்ற அந்த உவமையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருத்தர் சொன்னா, நான் களஞ்சியத்தெல்லாம் இடித்து பெருசாக கட்டு, நிறைய எல்லாத்தையும் சேர்த்து வை, அப்போ நான் என்ன பண்ண, சந்தோஷமாயிரு. ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு நீ மரித்தால் எங்கே போவாய்ன்னு ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம செய்கிற காண்கிற எல்லாம் ஒரு நாள் மறைந்து போகும். அதனால் ஆண்டவருக்காக நீங்கள் செய்கிறத பரலோகத்தில் போய் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மகிமையான வாடாத கிரீடத்தை எல்லாருக்கும் முன்னாடி கர்த்தர் உங்கள் தலைகளை கர்த்தர் நிமிர செய்வார். அல்லேலூயா. ஒருவேளை நீ யாரும் உங்களை கண்டுக்காத மாதிரி இருக்கலாம், நாள் வந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் உங்களை மகிமையில பிரவேசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. பரலோகத்தில் இங்கே இருக்கிற ஏதோ உங்கள் தெருவில் 4 பேருக்கு தெரியணும், சேலத்தில் 10 பேருக்கு தெரியணும், எதையும் செய்யாதீங்க. உலகம் முழுசாக கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவருக்காக யார் யார் எதை செஞ்சாங்களோ அதை நிச்சயமாய் அவர் மறந்து போகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அவருடைய பலத்தினால் நாம் நிறையும் பொழுது தான் கர்த்தருக்காக ஏதாவது செய்ய முடியும். ஆமென். நம்ம பலத்தில் ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு போனால் அது ஒன்றும் வாய்க்காது. பேதுரு அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன பண்ணாரு, இயேசு பிடிக்க வந்தோடனே நம்ம பலத்தில் ஏதோ ஒன்று பண்ணுவான்னு ஏதோ ஒரு கத்தி எடுத்து காதை பிடிச்சி என்ன பண்ணாரு, வெட்டினார். ஏன் தெரியுமா காதை வெட்டினாரு? ஏன்னா அவருடைய வேலை என்னது, மீன் பிடிக்கிற வேலை. மீன் வாங்க போகிறவங்களுக்கு தெரியும், முதல்ல மீன் எடுத்து என்ன தான் வெட்டுவாங்க. அல்லேலூயா. அதே மாதிரி அவர் என்ன பண்ணார், காதை பிடிச்சி வெட்டினார். ஒன்றும் வேலையாகலை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது
பேதுருவும் அப்போஸ்தலரோடு எழுந்து நிற்கும் பொழுது ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். சர்ச்சு பெருசாச்சுன்னு சொல்ல, சீஷர்கள் கூட்டம் வளர்ந்து பெருகினது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். குவான்டிட்டிலையும் குவாலிட்டிலையும் சபை பெருக வேண்டும் அப்படின்னா ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நாளையிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். நீங்களே வைராக்கியமாக யாரையும் பிடிச்சி தள்ளுறதில்ல, நீங்களே முயற்சி எடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் வந்து பலனை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தனி ஜெபம் அப்புறம் வருஷம் முழுதாக பண்ணலாம், உங்களுக்காக டெய்லி ஜெபம் வைக்க முடியாது. ஆமென். அந்த 5:30 மணி ஜெபம் நடக்கும். ஸ்பெஷல் 40 days ப்ரேயர் நீங்கள் பலப்படுவதற்காக, நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வளருவதற்காக கர்த்தர் இதை ஏற்படுத்தியிருக்கிறார். 40 நாள் ஜெப சிந்தையில் இருப்போம், வேதத்தை அதிகமாக வாசிப்போம், நம்முடைய ப்ரைவேட் அஜெண்டாலாம் கொஞ்சம் நவுத்தி வச்சுட்டு ஆண்டவர் சமூகத்தில் வர பாருங்கள். அல்லேலூயா. நீங்கள் ஜெபத்துக்கு வரனால தயவு செய்து எங்களுக்கு ஒரு பிரயோஜனமே கிடையாது, அது தயவு செய்து நீங்கள் நினச்சிக்கோங்க. அல்லேலூயா. யார் வந்தாலும் வரலைனாலும் ஜெபம் நடக்கும், நாங்கள் இங்கே இருப்போம். ஆனால் சபை ஆசீர்வதிக்கப்படணும். ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்கள் வளர வேண்டும் என்கிற ஒரு பாரத்தோடு நான் சொல்லுகிறேன். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் பண்ண கிருபை பெருக போகிறது. ஹல்லேலூயா. கிருபைகள் என்னில் பெருக செய்தீரே, உமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திர சத்தம் எழும்பட்டுமே. 6 வாய்ப்பு வந்து ஒரே நிமிஷம் தான் டைம் இருக்குது, நமக்கு டைமே இல்லை. 1.5 மணி நேரம் சர்வீஸ். ஹல்லேலூயா. எந்திரிக்கிறப்பே ஸ்தோத்திரம் சொல்லிட்டு எந்திரிக்கணும். இன்னும் கொஞ்சம் சத்தம் உயரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு புதிய கிருபை வேணுமா? இந்த சாயங்கால நேரத்தில் ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. கிருபை பெருகிறத நீங்க பார்ப்பீங்க. உங்க லைஃப்ல எல்லாம் ஈஸியா நடக்கிறத நீங்க பார்க்க முடியும். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். Hallelujah. Thank you, Father. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. கிருபைகள் என்னில் பெருக செய்தீரே, ஸ்தோத்திரம். கரங்களா என்னை காத்து கொண்டீரே, ஸ்தோத்திரம். கிருபைகள் என்னில் பெருக செய்தீரே, ஸ்தோத்திரம். கரங்களால் என்னை காத்து கொண்டீரே, ஸ்தோத்திரம். துதியும் கணமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. எல்லாரும் முழு பலத்தோடு துதியும் கணமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதிப்பே உம்மை துதிப்பே, மகிமை செலுத்தி துதிப்பே. முழு பலத்தோடு துதிப்பே உம்மை துதிப்பே, மகிமை செலுத்தி துதிப்பே. துதியும் கணமும் கரங்களை உயர்த்த முடிஞ்சவங்க உமக்கே நம்மை அர்ப்பணித்து சொல்லுவோம். உமக்கே துதியும் கணமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். Thank you, Father. நீர் பெரியவர் அப்பா. எல்லா துதியும் கடமும் மகிமுமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். சோதனை என்று சூழ்ந்த போது நீர் காத்து, வேதனை எனில் வந்த போது துணை நின்றீர் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர்
நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், பிள்ளையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ், என் இயேசுவே. ஆண்டவரே உமக்கே துதி, உமக்கே கனம். நீரே நல்லவர் ஆண்டவரே, நன்மைகள் எதிர்பார்க்காமல் உதவி செய்கிறவர், தம்மிடத்தில் வந்த ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர். எத்தனை அதிகமாய் நீரைகளை நேசிக்கிறீர் ஆண்டவரே. எத்தனை முறை நாங்கள் பாவம் செய்து வந்தாலும் ஆலைகளை மார்போடு அணைத்துக் கொள்ளுகிறவர். எங்கள் தேவைகளை சந்திக்க நீர் போதுமானவராயிருக்கிறீர். இதுவரை நடத்தி வந்தீரே அப்பா, உமக்கே மகிமை, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ், என் இயேசுவே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. உமக்கே மகிமை, எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லாம் உடைய பாதத்தில் நாங்கள் வைத்து விடுகிறோம். நீர் மாத்திரம் பெருக வேண்டும் ஆண்டவரே, நாங்கள் சிறுகவும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் நின்றவனமாக கரங்களில் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். இன்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 78, பழைய ஏற்பாட்டில் பக்கம் எண் 718. சங்கீதம் 78 வசனம் 17 முதல் 35 முடிய வசனம் பிரதி வசனமாக வாசிக்கலாம். என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபமூட்டினார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்திரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தக்கூடுமோ? ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய இரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். மாம்சத்தை தூளத்தனையாயும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தனையாயும் வரிசிக்க பண்ணி அவர்கள் புசித்து திருப்தியடைந்தார்கள். அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களில் கொழுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று. ஆதலால் அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவர்கள் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணினார். நாம் சேர்ந்து வாசிக்கலாம். தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். கர்த்தர் கொடுத்த நல்ல வேத வசனங்களுக்காக
கரங்களை உயர்த்தி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். அல்லேலூயா. நாம் அமர்ந்து கொள்ளலாம். சபைக்குரிய முக்கிய அறிவிப்பு. இந்த ஆராதனை முடிந்த பிறகு நம் சபையிலே ஊழியம் செய்கிறதான டிவிஷன் லீடர், கேர்சல் லீடர் மீட்டிங் நடைபெறும். ஊழியம் செய்கிறவர்கள் இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாளை முதல் 40 நாட்கள் உபவாச ஜெபமானது நம் சபையில் வைத்து காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரையிலும், மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி ஆகிய இரு வேளைகளில் நடைபெறும். விசுவாசிகள் இந்த ஜெபத்தை தவறாமல் வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற சனிக்கிழமை 24ஆம் தேதி படிக்கிற பிள்ளைகளுக்கான சிறப்பு ஜெபமானது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. 10th +1 +2 மற்றும் காலேஜில் படிக்கிற மாணவர்கள் இருப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா வர சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு சபைக்கு கடந்து வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த மாதத்திற்குண்டான வேத வினா போட்டியானது நம் சபையில் வைத்து 3வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை 3வது வாரம் நடைபெறும். இதற்கான வேத பகுதி விசுவாசிகள் ஊழியம் செய்கிற அனைவருக்கும் நீதிமொழிகள் முதல் 15 அதிகாரம் 1 முதல் 15 அதிகாரம். இதிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அநேகர் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சகோதரி மதுமிதா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். காலை ஆராதனைக்கு வந்திருந்தார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டு 40 நாட்கள் உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையில் தினமும் காலையில் 2 வீலர் எடுத்துக்கொண்டு வந்தேன். உபவாச ஜெபத்தின் முதல் நாள் என் வண்டிக்கு பெட்ரோல் அடித்தோம். அதன் பிறகு 20 நாட்கள் கழித்து பெட்ரோல் அடிக்க சென்ற பொழுது என் இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் குறையாமல் டேங்க் ஃபுல்லாக இருந்தது. இதை குறித்து என் வீட்டில் விசாரித்தேன். அதற்கு நாங்கள் யாரும் பெட்ரோல் அடிக்கவில்லை என்றார்கள். என் குறைவை நிறைவாய் மாற்றின தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரி சுமதி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களும் காலை ஆராதனைக்கு வந்திருந்தார்கள். எனது கணவர் சமீபத்தில் மரித்து போனார். இந்த சூழ்நிலையில் என் மகள் இரவில் தூங்க முடியாமல் மிகவும் போராடி கொண்டிருந்தாள். அவள் படிக்க முடியாமல் இருந்தால் நன்றாய் பேசி கொண்டிருந்த மகள் திக்கி திக்கி பேச ஆரம்பித்தாள். இந்த சபையின் அறிமுகம் கிடைத்து 2 வாரங்களாய் சபைக்கு கடந்து வந்து கொண்டிருக்கிறேன். ஜெபயினை வாங்கி என் மகளுக்கு பூசி ஜெபித்தேன். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு என் மகள் நன்றாய் படிக்கவும் தூங்கவும் பழைய மாதிரி நன்றாய் பேசவும் உதவி செய்தார். உதவி செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சகோதரி தமிழ் அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். நான் கடந்த வாரம் கடைக்கு பொருள் வாங்க சென்றோம். திரும்பும்போது 15,000 ரூபாய் பணத்துடன் என் பர்ஸை கடையிலே வைத்துவிட்டு வந்துவிட்டேன். கடையின் ஓனர் இந்த பர்ஸை குறித்து விசாரித்து எனக்கு ஃபோன் செய்து விவரத்தை சொல்லி அழைத்தார்கள். நான் சென்று பார்த்த பொழுது என் பர்ஸில் 15,000 ரூபாய் பணம் அப்படியே இருந்தது. அற்புதம் செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சகோதரி அக்சல் அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். காலை ஆராதனைக்கு வந்திருந்தார்கள். என்னுடைய தம்பி மனநிலம் சரியில்லாதவனாய் கடந்த மாதம் சென்னையில் ஹாஸ்டலில் சேர்க்க போயிருந்தோம். அப்பொழுது என் தம்பி காணாமல் போய்விட்டான். 2 நாட்களாக தேடினோம், எங்கும் கிடைக்கவில்லை. அப்பொழுது பாஸ்டரிடம் சொல்லி ஜெபித்தோம். பாஸ்டர் அம்மா, ஆண்டவர் கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார் என்றார்கள். கடந்த வாரம் என் தங்கை சென்னைக்கு போய் மீண்டுமாக தேடினார்கள். அப்பொழுதும் கிடைக்கவில்லை. சனிக்கிழமை உபவாச ஜெபத்தில் இதற்காக சொல்லி மீண்டுமாய் ஜெபித்தோம். பாஸ்டர் அம்மா தேவன் கூட்டி சேர்ப்பார் என்ற வசனத்தை மீண்டுமாக உறுதிப்படுத்தினார்கள். அப்படியே அன்று இரவு 11 மணிக்கு அவனிடமிருந்து ஃபோன் வந்தது. சென்னையில் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இருக்கிறேன் என்று சொல்லி ஃபோன் வந்தது. சகோதரனை மீட்டு கொடுத்த தேவனுக்கு நன்றி. ஜெபித்த சபை போதகருக்கு சபையாருக்கு நன்றி. சபைக்கு புதிதாக வந்தவர்களை வரவேற்க இருக்கிறோம். இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்குன்னு சொல்கிறவங்க இருப்பீங்கன்னா இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் அனைவரும் எழுந்து நிற்கலாம். கரங்களிலே காணிக்கை மற்றும் தசமபாகங்களை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். கர்த்தருக்காய் கொடுக்கிற நேரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் செய்த ஆண்டவரே எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா நீர் கொடுத்ததில் இருந்து ஆண்டவரே உமக்காக ஊழியத்திற்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகளை தேவன் நீர் ஏற்று அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உனக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீங்கப்பா.
உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று அப்பா வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்படியாய் கூட ஆண்டவரே உற்சாகமாய் கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் அதிகமாய் சபைக்காக ஊழியத்திற்காக ஆண்டவரே கொடுக்க கர்த்தர் கரங்களை பலப்படுத்துங்க. செய்கிற தொழில், வியாபாரம், வேலை எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவையில்லாத செலவினங்களுக்கு கர்த்தர் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார் என்று தருகிறார். இயேசு தருகிறார் என்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார் என்று தருகிறார். இயேசு தருகிறார் என்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல என்னிடமும் உங்களிடமும் தேவன் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளைகள், எனவே தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அநேக திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. நம்மை நெருக்குகிற பாவத்தையும் பாரத்தையும் உதிரையை தள்ளிவிட்டு லக்கை நோக்கி தொடர்ந்து ஓட வேண்டும். ஹல்லேலூயா. சனிக்கிழமையில் நிறைய சாட்சிகள் சொன்னார்கள். அங்கே ஒரு ஐயா வந்திருந்தார். அவர் சொன்னாங்க, நான் சபைக்கு வந்ததே இல்லை, ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க ப்ரேயர் ஆயிலை கொண்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க. கை இதுக்கு மேலே என்னால் தூக்க முடியாது, ஆனால் தடவி இயேசுவின் ரத்தம் ஜெயின்னு சொல்லி அந்த ப்ரேயர் ஆயில் தடவினேன். இப்பொழுது நான் இப்படி கையை தூக்குறேன் என்று தூக்கி அசைத்து காண்பித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக சாட்சிகள் நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அநேக சாட்சிகள். அந்த உங்கெல்லாம் காலையில் ஆராதனைக்கு வந்தாங்க நினைக்கிறேன். ஆமென். இன்னொரு சகோதரி சொன்னாங்க, நிறைய சாட்சிகள் அவங்க சொல்லலை, அடுத்த வாரம் அந்த சாட்சியை சொல்லுவார்கள். ஏன்னு சொன்னால் சாட்சிகளாக கர்த்தர் நம்மை நிறுத்தி வைத்திருக்கிறார். எங்கள் ஆண்டவர் ஜீவிக்கிறாரா என்று கேட்டால் ஆம் ஜீவிக்கிறார். எங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் உண்டென்றும் அவர் கிரியை செய்வார் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும்.
அல்லேலூயா. ஆமாம், அந்த மென்டல் தம்பிகிட்ட வந்து ஜெபம் பண்ணி அழுதாங்க. 15 நாளாக காணா போயிட்டாங்க. ஆமீன். சாட்சி எழுதுகிறவர்கள் சரியாக அவர்களிடம் கேட்டு எழுதுங்கள். 2 நாள் சென்னையில் போய் தேடினாங்க. தேடிட்டு எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க ராத்திரியெல்லாம். நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், இவங்க தேட வேணாம், வீட்டுக்கு வந்துடணும், நானே கூட்டி சேர்ப்பேன் என்று சொன்னார். ஆனால் அவங்க நம்பலை. திருப்பியும் தேடினாங்க, திருப்பியும் போனாங்க. நாங்கள் சொல்ல, நீங்கள் போகிறதெல்லாம் வேஸ்ட்டு, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் சொன்னதை செய்வார் என்று. ஆனாலும் சொல்லிவிட்டு எனக்குள்ளே, ஆண்டவரே நீர் சொல்லிடுறனால் செய்கிறேன்னா அவ்வளோதான் ஆண்டவரே, ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். கர்த்தருடைய கிருபையினாலே அவர்களை இரவு நேரத்தில் அவங்களிடத்துலேருந்தே ஃபோன் பண்ணி கர்த்தர் வரும்படி. சாதாரண புத்தி நல்லா இருக்கிறவங்கள்ட்டேருந்தே காணா போனால் கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் சென்னையில் காணா போய் ஒரு மனுஷன் கிடச்சிருக்கிறான்னா கர்த்தர் அவரை ரட்சிப்பாராக. அல்லேலூயா. அதனால் சபையார் ஜெபிக்கணும், ஊக்கமாக சபையார் ஜெபிக்கணும். அல்லேலூயா. என்னால் உங்களால் அல்ல, நம்மை உண்டாக்கின ஆண்டவரால் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. அதனால் ஒரு இடத்துல என்ன செஞ்சாங்கன்னா, மழைக்காக ஜெபம் பண்ணுறதுக்காக எல்லோரும் போனாங்களாம். அப்போ ஒரு பெரிய கூட்டத்தில் மழை வரல தேசத்தில் ஜெபம் பண்ண போயிருக்கிறாங்க. அப்போ போகும்போது ஒரு சண்டே ஸ்கூல் பையன் மட்டும் கொடை எடுத்துகிட்டு போனானாம். அல்லேலூயா. ஏன்னா ஜெபம் முடிஞ்ச உடனே என்ன வரப்போகுது, மழை வரப்போகுது. பெரியவங்களுக்கெல்லாம் விசுவாசம் இல்லை. ஆனால் அந்த சண்டே ஸ்கூல் பிள்ளை கொடை எடுத்துகிட்டு போனனால கர்த்தர் அந்த குழந்தையோட விசுவாசத்தை கண்டு இவங்க ஜெபமணி முடித்தாங்களாம், மழை வந்தது. அந்த சண்டே ஸ்கூல் பிள்ளை கொடையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. நம்ம ஜெபம் விசுவாசமாக இருக்க வேண்டும். பரலோகத்தில் ஒரு இடத்த பிடிக்கணும், 1 ஏக்கரா நிலத்தை பிடிக்கணும். அல்லேலூயா. பூமியில் பிடிக்கிறோமோ இல்லையோ, பரலோகத்தில் இடத்த பிடிக்கணும், ஒரு இடத்த சுதந்திரிக்கணும். நிச்சயம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இத்தனை பேர் ரசித்து ருசித்து ஆராதனை பண்ணீங்க, மெய்மறந்து ஆராதனை பண்ணீங்க. அல்லேலூயா. தேவனை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியம். அல்லேலூயா. நீங்கள் சொல்கிற அல்லேலூயாவில் சாத்தெல்லாம் போயிடணும். அல்லேலூயா. முழு பலத்தோடு தேவனை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால் நல்ல ஜெபம் பண்ணுங்க. நமக்கு இப்போ ரீசார்ஜ். எல்லாருக்கும் ஒரு சோர்வு வரும், ஊழியக்காரனுக்கு வரும். ஆமேன். எலியாவுக்கு வந்துச்சா இல்லையா? ஆமாம், ஓடி போய் எங்கே மறைஞ்சிக்கிட்டாரு, சூரச்செடி அடியில் பூந்துட்டார். ஐயோ இனிமேல் நம்ம வர முடியாதுன்னு சொல்லி. ஆனாலும் ஆண்டவர் விடல, வானத்தின் மன்னாவை கொடுத்து நல்ல அபிஷேகம், நல்ல என்னது அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து இறைச்சியெல்லாம் கொடுத்து ஓடி எழுதி தட்டு எழுப்பி விட்டுட்டார். அல்லேலூயா. எல்லாருக்கும் சோர்வு. ஊழியக்காரனுக்கு சோல் வருமா வராதா? வரும். நம்ம எல்லோரும் மனுஷர்கள் தான். அல்லேலூயா. அந்த ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு தான் 40 நாள் ஜெபம். அல்லேலூயா. அப்படின்னா எல்லோரும் பாஸ்டமாக சொல்லிட்டாங்க, நாளைக்கு எல்லோரும் ஃபோன் எடுத்து வந்துடுங்க, 40 நாளில் ரீசார்ஜ் பண்ணி விட்றாங்களாம் சபை அப்படி. அல்லேலூயா. அவரை மேலே எல்லோரும் ஃபோன் எடுத்துக்கோங்க, இப்பொழுது உங்களுக்கு சார்ஜ் ஆகுகிறது அப்படிலாம் ஊழியம் இருக்குது. அவனே அது எங்கே பாஸ்டமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. பேக்கெட்டில் எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறுது ஏறுது ஏறுது, எங்கேயும் ஏறாது. கையின் பிரயாசத்தினால தான் சாப்பிடுவாய், பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அதனால் ரீசார்ஜ்னா நம்ம ஆவியில் அப்படியே சோர்ந்துருப்போம். ஜெபம் பண்ண முடியாது, பைபிள் படிக்க முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது, ஆலயத்துக்கு வர முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, பலவிதமான போராட்டம் நம்மை நிறுக்கும் பாருங்கள். அப்போ இந்த உபவாச ஜெபத்தில் வந்தவுடனே கர்த்தர் புது பலனை கொடுத்து நம்மை தட்டி எழுப்பிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஜெபம் அப்படி உந்தி தள்ளிடும். திருப்பி அடுத்த ஒரு பயணம் போயிட்டே இருப்போம். ஆமேன். இப்போ எல்லாருக்குள்ளேயும் ஒரே இது, 40 நாள் கறி சாப்பிட்லாமா வேணாமா, மீன் மட்டும் முட்டை மட்டும். பசங்க தம்பிங்கெல்லாம் கேட்பாங்க, பாஸ்டமா மீன் மட்டும் எடுத்துக்கலாமா, முட்டை நான்வெஜ்லேருந்து எடுத்துட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரே எனக்கு இப்படி சில்லி கடன்லாம் பார்த்தா அப்படிலாம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், உங்கள் இஷ்டத்துக்கு அது நீங்கள் வேணால் இருக்கிறதா இருந்தால் இருக்கலாம், இல்லை ஃபாஸ்டிங் இருக்கிறதா இருந்துக்கலாம், அது உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்து. அல்லேலூயா. ஆனால் தானியேல் உபவாசம் என்று 21 நாள் வச்சிருக்கிறோம். அது கம்பல்சரி. சபை முழுவதும் புலால் உண்ணாமல் இருந்து நம்ம ஜெபிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. சகல ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறையணும். ஆமேன். புசிக்கணும்னு நினைக்கும் போது அந்த ஆசை வரும்போது அப்படியே கண்ட்ரோல் பண்ணணும். அல்லேலூயா. சிலர் நினச்ச உடனே சாப்பிட்டே ஆகணும், நினச்ச உடனே போய் ஆகணும், நினச்ச உடனே செஞ்சே ஆகணும். அது எல்லாத்தையும் சிலுவையில் அரைஞ்சிடணும். கொஞ்சம் காலம் எடுங்க பாருங்கள், அது எல்லாத்தையும் சரிப்படுத்திடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா.
அதனால் தேவ கிருபையை நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லாம் அப்படியே காலையிலேருந்து நல்லா சாப்பிட்டு நல்லா தைரியமாக வந்திருக்கிறீங்க. இனி நீங்கள் யாரும் அசதியாக இல்லாமல் விழிப்போடு தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு வாசிக்கப்படும்படி தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி, ஆமென், யாக்கோபு எழுதுகிற நிருபம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல, அக்கினியாய் பதில் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள். மாம்சமான எல்லாரையும் ஆண்டோட்டு வருவாங்க. ஏன் தெரியுமா? அவர் ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுங்க எல்லாரும், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டுவிட்டார். கேட்டுவிட்டார். பதிலை கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தினாலே நாம் என்னதெல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோமோ, கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு விண்ணப்பத்தை நமக்கு நேராக கர்த்தர் பதிலை கொண்டு வந்து நிறுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். எலியா பாடுள்ள மனுஷனாய் இருந்தான். எலியா நம்ம போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தான். ஆனால் அவன் ஜெபித்தான், மழையை நிறுத்தினான். திரும்பவும் ஜெபித்தான், மழை பெய்ய வைத்தார். அல்லேலூயா. ஏன் மழையை நிறுத்தினார் என்று சொன்னால், ஆமென், சீரியா தேசத்திலே மழை நிறுத்தப்பட்டது காரணம் ஆகாப் ராஜா 16ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்திலே 30வது வசனத்திலே அவன் கோபத்தை உண்டாக்குகிறான். 33வது வசனத்திலே அவன் தோப்பு விக்கிரங்களை உண்டாக்கி தேவனிடத்திலே பொல்லாப்பை தேடிக்கொண்டான். எனவே தேவன் வைராக்கியம் கொண்டு, தேவனுக்காக எலியா வைராக்கியம் கொண்டு சொல்றார் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், இனி இந்த தேசத்தில் மழை பெய்வதில்லை. அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் என்றால் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் கொடுப்பாராக. ஆமென். நம்ம கிறிஸ்தவனாக வந்து போகிறதுக்காக அல்ல, கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக நிற்க வேண்டும். ஆமென். அப்போ நிற்கும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், இவர் வைராக்கியமாக நின்றனால ஆண்டவர் எலியாவை கேயாத் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் விட்டுட்டார். நீ அங்கே போய் இரு அப்படின்னு சொன்னார். அங்கே போன உடனே காலையிலையும் சாயந்தரமும் இறைச்சியும் அப்பமும் எலியாவுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் சாப்பிட்டுட்டே இருக்கார். ஒரு நாள் தண்ணீர் என்ன ஆயிடுச்சு, வற்றி போயிடுச்சு. ஏன்னா மழை இல்லை தேசத்தில். ஆனால் உடனே என்ன சொல்கிறாரு, நீர் என்ன சாரிபாத் என்ற ஊருக்கு போய் அங்கே ஒரு உதவி இடத்துல கேள். அல்லேலூயா. ஆண்டவர் ஊழியக்காரரை தேவை உள்ள இடத்திலே அனுப்புகிற தேவன். இல்லாத இடத்துல தான் தேவன் அனுப்புவார். இல்லாதவர்களுக்கு தேவன் இருக்கிறவராக வெளிப்படுவார். அல்லேலூயா. அப்போ போன அங்கே ஒரு அம்மா, ஒரு விதவை என்ன செய்கிறாங்க, விரவு பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. எலியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, எனக்கு கொஞ்சம் அப்பம் கொடு. அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை, கொஞ்சம் மாவு தான் இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, இதை நாங்கள் சாப்பிட்டுட்டு நானும் என் மகனும் செத்து போகிறோன்னு சொல்கிறாங்க. அப்போயாவது அந்த ஊழியக்காரன் கொஞ்சம் இறக்க வேணாமா? அல்லேலூயா. ஆனால் அவர் விடவே இல்லை பாருங்க. முதல் அப்பத்தை எனக்கு கொண்டு வந்துரு, முதல் அடைய சுட்டு என்ன செய்ய எனக்கு கொண்டு வா என்று சொன்னார். அதை சாப்பிட்டு அதனால ஆசீர்வாதத்தினால அந்த விதவை வீட்டில் பஞ்சம் தீர்ற வரைக்கும் எண்ணெயும் மாவும் குறைவு படவில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்காக இருக்கிறதை நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம் களஞ்சியங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இல்லாதவர்களை இருக்கிறவளைப் போல அழைக்கிற தேவன், ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிற தேவன். அல்லேலூயா. அதனால் நம்மளுடைய இல்லாமையை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். என்ன இருக்கிறதோ அதை தேவனுக்கு கொடுங்கள். உங்கள் பலன் இருக்கிறது, இவ்வளோதான் என் பலன், அந்த பலனை கர்த்தருக்காக கொடுங்கள். இவ்வளோதான் எனக்கு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்கள். அல்லேலூயா. நேற்று தினத்திலே காலையில் நான் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை குறித்து என்னோடு பேசினார். என்னென்று சொன்னால், நம்மளுடைய பட்டா நிலத்துக்கு பட்டா வாங்க வேணும் என்று. உடனே நான் 4-5 பிரதர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். அவங்க இவங்கள்ட்ட சொன்னாங்க, அவங்கள்ட்ட சொன்னாங்க, இவங்கள்ட்ட சொன்னாங்க. இப்படியே அது ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்துச்சு. ஒரு கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு சகோதரனை ஞாபகப்படுத்தினார். அவர் ஃபோன் அடித்து சொல்லும் பொழுது, அவர் என்னென்னா 8ஆம் கிளாஸில் அவர் ரட்சிக்கப்பட்ட பையன். அல்லேலூயா.
அவங்க வீட்டுக்கு சுவிசேஷம் சொல்லும்போது அவங்க வீட்டில் என்ன சேர் தெரியுமா எனக்கு போடுவாங்க, அங்கே பழைய ஆட்டுக்கல் வாசப்படியில் இருக்கும், அந்த ஆட்டுக்கல்லில் தான் என்னை உட்கார வைப்பாங்க. அல்லேலூயா. அதில் உட்கார்ந்து உங்களுக்கு சுவிசேஷம் சொன்னேன். ஆனால் இன்றைக்கு அவர் ஹெட் என்ன சர்வேராக இருக்கார். அல்லேலூயா. அப்போ எடுத்தவுடனே ஃபோன் எடுத்து அவர் சொல்கிறார், அக்கா இதை பற்றி கவலையே படாதீங்க, நான் எல்லா வேலையும் செய்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவேன். வீட்டிலேயே வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லா காரியத்திலும் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற வசனத்தை உங்கள் இருதயத்தில் அப்படியே எழுதி வைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அப்போ பாருங்க, அங்கே முடிஞ்சு அவர் எல்லாம் சாப்பிட்டு நல்லா இருக்காரு. அப்போ ஆண்டவர் 18ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, முதல் வசனத்தில், இனி நீ 3 வருஷம் முடிய போகுது, நீ போய் ஆகாப்புக்குனை காண்பி. அல்லேலூயா. எலியாட்ட பேசுகிறாரு. அப்போ உடனே எலியா புறப்பட்டு ஆகாப்பை பார்க்கறதுக்கு போகிறார். அல்லேலூயா. போகிற வழியில் ஒபதியான்ற ஒரு தெய்வ மனுஷன் வர்றார். அவர் யாருன்னா ராஜாவுக்கு கீழே வேலை செய்கிற ஒரு பணியாளராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே போன உடனே பார்த்து என்னது இப்படி நடந்து போகிறது, எதுக்கு போகிறாருன்னா பயங்கர பஞ்சம். அந்த இடத்துல ஆற்றோரங்களில் போய் குதிரைகளுக்கு புல் எடுத்துட்டு வான்னு சொல்லி ராஜா சொல்லி அனுப்புகிறார். அதை கேட்டுட்டு அவர் வர்ற வழியில் எலியாவை பார்த்த உடனே என்ன செய்கிறாரு, இவர் தேவ மனிதன் என்று அவர் கண்டு கொண்டார். அல்லேலூயா. நமக்கு ஆவிக்குரிய கண்கள் இருக்க வேண்டும். தேவ மனிதர்களை இனம் கண்டு கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உடனே அவர் முழங்கால் படியிட்டு அவரை பணிந்து கொள்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ போய் ஆகாப்புக்கு என்ன செய்ய, எலியா வந்திருக்கிறாரு சொல்லுன்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயோ நான் போக மாட்டேன். ஏன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் பிடிக்கிறதுக்கு ஆளை தேடினாங்க, எங்கேயுமே என்ன செய்யலை, கிடைக்கல. இப்போ எலியா செத்துருப்பாருன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ போய் உயிரோடு இருக்கிறன்னு சொன்னால் ராஜா என்னை அவ்வளோதான். அல்லேலூயா. ஆனால் அவர் சொல்கிறார், நான் தேவனுக்கு பயந்த மனுஷன். ஆமென். எப்படின்னு சொன்னால், ஏசபெல் தீர்க்கதரிசிகளை, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை வெட்டும் பொழுது கெபியிலே 50 தீர்க்கதரிசிகளாக ஒழித்து வைத்து அவளுக்கு உணவு கொடுத்து கொண்டு இருக்கிறேன், நானும் என் குடும்பம் கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனாலும் எலி என்ன சொல்கிறாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, ஆனால் இந்த தேவன் என்னை அனுப்பிட்டாரு, நீ போய் சொல்லிதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. சில நேரம் ஊழியக்காரர்கள் சில இடத்துல கரெக்டாக அப்படியே நிற்பாங்க பாருங்க. ஏன் தெரியுமா, தேவனுடைய வார்த்தை வந்திருக்கும், நீ போய் காண்பிப்பு என்று சொன்னால் காண்பித்து தான் ஆக வேண்டும். சூழ்நிலையை பார்க்கவே கூடாது. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அல்லேலூயா. அவர் புறப்பட்டு போயிட்டார். போய் சொல்ல போகும்போது உடனே என்ன சொல்கிறான், அப்படியா என்று சொல்லி எலியாவை பார்ப்பதற்காக வருகிறார். வசனம் சொல்லுது, ராஜாக்கள் உன்னிடத்திலே கடந்து வருவார்கள். நம்ம ராஜாக்களை தேடி போயிட்டு இருக்கிறது இல்லை, கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேலே இருக்குதுன்னு சொன்னால் ராஜாக்கள் உங்களை தேடி வருவார்கள். அல்லேலூயா. நீங்கள் வியோவை தேடி போவேன்னா, அரசு அதிகாரிகளை தேடி போவேன்னா, கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற ஒரு மனுஷனாக இருப்பாய் என்றால் ராஜாக்கள் உன்னிடத்திலே வருவார்கள். அல்லேலூயா. அப்போ ராஜா என்ன செய்கிறாரு, 17ஆம் அதிகாரத்தில் 18:17 ராஜாக்கள்ல அவர் வர்றாரு. வந்து பார்த்த உடனே என்ன சொல்கிறார் தெரியுமா, எலியாவை பார்த்து, உலக என்னது இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா. ஆமே. அப்போ சொல்கிறாரு அடுத்த வசனத்தில், நான் இல்லை, நீயும் பிள்ளைகளும் குடும்பம்தான். அல்லேலூயா. ஏன் தெரியுமா, நீங்கள் தான் பொல்லாப்பு செஞ்சிட்டீங்க. ஆனால் சில நேரத்தில் நம்ம செய்கிற தவறை நம்ம உணராமல் மற்றவருடைய தப்பை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கு மாலை நேரத்தில் நம்ம தவறுகளை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்மை நானே நிதானித்திருந்தால் சோதிக்கப்படும். அல்லேலூயா. நாமே நிதானிக்கணும். நம்ம என்ன தவறு செஞ்சாலும் சாரி கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கணும். அல்லேலூயா. நான் தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனாலும் இங்கே ராஜா அப்படி சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, அடுத்த வசனத்தெல்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா எலியா சொல்கிறாரு, நீ போய் என்ன பண்ணு, 400 தீர்க்கதரிசிகள், பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க 450 பேர், தோப்பு விக்கிரங்கள் உள்ள தீர்க்கதரிசிகள் 400 பேர் மீதி இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து கர்மேல் மலைக்கு கொண்டு வான்னு சொல்கிறார். இந்த கர்மேல் என்ற மலைக்கு
கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறார். ராஜா கிட்ட சொல்கிறாரு பாருங்க. ராஜா தான் எல்லாத்துக்கும் ஆர்டர் கொடுப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு மனுஷன் மேலே இருந்தால் ராஜா சொல்லும்படி, ராஜாவுக்கு ஆர்டர் கொடுக்கும்படி கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எவ்வளோ பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டவர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் சின்ன சின்ன விஷயத்தை பார்த்து உலகத்தில் ஓடிடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் தெய்வமானால் பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டே இருக்கும்போது அவங்க சொல்லிட்டார், இது இப்படி செய்யணும், எல்லாரும் வாங்க, காளைகளை வெட்டி பலிபடத்தின் மேலே வைக்கணும், நீங்கள் உங்கள் பாகாலை கூப்பிடுங்க, நான் ஒரே ஒரு ஆள் கர்த்தருடைய தீர்க்கதரிசி நிற்கிறேன். அல்லேலூயா. அன்னைக்கு தாவீது போய் நின்னான் கோலியாத்துக்கு முன்பாக. அல்லேலூயா. அந்த கோலியாத் தினைக்கும் கேட்பான், யாராவது ஒரு ஆளுவான்னு கேட்பான். யாருமே போகல. ஆனால் தாவீது ஒத்த மனுஷனாக போய் நின்னான். ஏன் தெரியுமா? அவனுக்குள்ளே தேவனுடைய அபிஷேகம் இருந்தது. அல்லேலூயா. அதே போல் எல்லா சிங்கங்கள் நடுவில் கொண்டு போய் தானியில் போடும்போது ஒத்த மனுஷனாக தான் போட்டாங்க. அவனுக்குள்ளே இருந்த அபிஷேகம் அதையும் ஜெயிப்பதற்கு கர்த்தர் பலப்படுத்தினார். அல்லேலூயா. நீ ஒருவனாய் சேனைக்குள்ளே பாய வேண்டும். நீ ஒருவனாய் காரியங்களை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏன்னா நீ மட்டும் தனிமையில் இல்லை, உன்னையில் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். வானத்தையும் பூமியும் வார்த்தையினாலே உண்டாக்கின ஆண்டவர் உனக்குள்ளே இருக்கிறார் என்பதை நீ மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க, எல்லாம் சொன்னாங்க. சொன்ன உடனே எல்லா பாகால் தீர்க்கதரிசிலாம் வந்துட்டாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? அதுக்கப்புறம் போய் எலியா சொல்கிறார், ஜனங்கள்கிட்ட போய் பேசுகிறார், எந்த மட்டும் குந்தி நடப்பீங்க 2 நினைவால். காலையிலன்னா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், சாயந்தரம்னா ஜோசிக்காரன். அல்லேலூயா. அவன் என்ன சொல்கிறான்? அல்லேலூயா. கொஞ்சம் நேரம் சரியில்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லிட்டாங்க, இனி நேரம் சரியில்லை, நீ ஜோசிக்காரனை போய் பாருன்னு சொல்லிட்டாங்க. காலையில் ஸ்தோத்திரம், மாலையில் நேரம் 4. அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு கர்த்தரே தேவன் என்று நம் கண்களை ஆண்டோர் மேல் நோக்கி பார்க்க வேண்டும். 2 நினைவினால் குந்தி நடக்கவே கூடாது. அல்லேலூயா. பாருங்க, அப்படி சொன்ன உடனே அதே மாதிரி எல்லாரும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. காலையெல்லாம் வந்துருச்சு. காலையிலேருந்து எல்லாம் பலிபடத்தின் மேலே என்ன செய்கிறாங்க? பலியை கொண்டு வந்து வைக்கிறாங்க. கத்தியினால் என்ன செய்கிறாங்க? சரீரத்தை கீறி கொள்ளுகிறார்கள். காலையிலேருந்து சத்தமாக கூப்பிடுறாங்க. இந்த வசனத்தை படிச்சிங்கன்னா பாஸ்ட் மாதிரி என்னால் ஃபாஸ்ட்டாக பேச முடியல. அல்லேலூயா. பாஸ்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறாரு. அல்லேலூயா. ஏன்னா நேரத்தை பார்த்து பேசுகிறேன். அல்லேலூயா. பாருங்க, அவர் என்ன செய்கிறாருன்னா கீறி கூப்பிடுறாங்க. நம்ம எல்லாம் கத்தி போட்டோமா இல்லையா? என்னது அப்படியே முழிச்சிக்கிறீங்க? சரீரத்தை என்ன பண்ணீங்க? கீறி போட்டோமா இல்லையா? ஆமாம். தீயிலே நடந்து போனோம், அதெல்லாம் பண்ணோமே. அப்படிலாம் பண்ணி பார்த்து எதுவுமே நடக்கலை. அல்லேலூயா. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை. ஏன்னா அவர் சவால் விடுறாரு, அக்கினியாய் பதில் கொடுக்குற தேவன் தான் தேவன். அல்லேலூயா. எல்லாம் சுற்றி நின்று பார்த்துட்டே இருக்கிறாங்க, என்ன நடக்க போகுது. ஒரே ஒரு எலியா நம்மளெல்லாம் அப்படி பிடிச்சி விட்டா. அல்லேலூயா. ஒரு 2 பேர் இங்கே மேலே வரட்டும். இந்த கதவு திறந்திருக்கா, அந்த ஜன்னல் திறந்திருக்கா, ஹை ஜம்ப் லாங் ஜம்ப்லாம் அப்போ தான் வரும். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கடைசி கால அக்கினியை கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். அல்லேலூயா. பெயருக்காக கிறிஸ்தவனாக வாழ்ந்தால் போகாது, கிறிஸ்துவுக்காக ஜீவனையும் கொடுக்கிறதான மக்களை கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். அப்போ பாருங்க, என்னன்னா அந்த 27வது வசனத்தை மட்டும் வாசிங்களேன். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அவர் என்ன செய்கிறாரு? எலியா என்ன செய்கிறாரு? கிண்டல் அடிக்கிறார். ஆமென். என்ன சொல்கிறார்? ஒவ்வொன்றா படிங்க. மத்தியான வேலையாக இருக்கிறனால எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே தியானத்தில் இருப்பான். உங்கள் சாமி எங்கே இருக்கு? தியானம் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கு?
அலுவலாக இருக்குது, ஏதாவது வேலை செஞ்சிட்ருக்கு. அடுத்தது என்ன பண்ணியது? பிரயாணப்பட்டு எங்கேயாவது போயிருக்கும், அல்லது கொரன்னு தூங்கும். அல்லேலூயா. அதனால் சத்தம் போட்டு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன் தெரியுமா? நான் விசுவாசிக்கிற தேவன் என்னார் என்று அவன் அறிந்திருக்கிறார். உண்மையாகவே என் தேவன் சொல்லியிருக்கிறார், அவர் பதில் கொடுக்க போகிறார் என்று அவன் கன்ஃபார்மாக அப்படியே உறுதியாக இருந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள உறுதி இருக்கு என் தேவன் ஜீவனுள்ளவர் என்று? அல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் உண்மையுள்ளவர், ஜீவனுள்ளவர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி அறிந்திருந்தோம்னா நம்ம இப்படிலாம் இருக்க மாட்டோம். அல்லேலூயா. என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், ஏன்னா என் கூட ஆண்டவர் இருக்கிறார். கர்த்தரை என் வலது பார்சலில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை என் வலது பார்சத்திலே நான் நிறுத்தி வைத்திருக்கிறேன். சொல்லுங்க, அப்படி சொல்ல முடியுமா உங்களால்? சொல்லி தான் பாருங்களேன், கர்த்தர் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் அல்லேலூயா இங்கே சபையிலே சொல்லாதவங்க கர்த்தரை எப்படி தான் நிறுத்துவீங்கன்னு எனக்கு பயமாக இருக்குது. பெந்தேகோஸ்தே சபைன்னா அங்கே அல்லேலூயா முழக்கம் இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் சொல்கிற அல்லேலூயா கட்டெல்லாம் உடஞ்சிடும். ஆமென். அல்லேலூயா. அவ பாருங்க, அவர் சொல்கிறாரு நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி 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 கூப்பிடும்போது அங்கே எதுவுமே நடக்கலை. நடந்துச்சு, அதாவது நடக்கவே இல்லை. ஆனால் எலியா பார்த்தாரு. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, இப்பொழுது நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு காளையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிடுகிறார். நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய அதிசயம் அற்புதம் நடக்கணும்னா நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் இடிஞ்சிருக்குதோ அதெல்லாம் கட்டி செப்பனிட வேண்டும். அல்லேலூயா. அதை சரிப்படுத்திட்டிங்கன்னா கர்த்தருடைய அபிஷேகம் அப்படி வந்து இறங்கிடும். தேவனுடைய அதிசயம் அங்கே நடக்கும். அப்போ பாருங்க, இந்த என்னது செப்பனிட்டாச்சு, எல்லாம் செப்பனிட்டு என்ன பண்ணார்? சும்மா இல்லை, நம்மளா இருந்தால் கூட என்ன நினைப்போம், இந்த காலையிலேருந்து பழி என்ன செஞ்சிருச்சு, காஞ்சி கருவாடாக இருக்குது. ஒரு சின்ன தீக்குச்சி யாராவது போட்ட மாட்டாங்களா? ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே அப்பா நீ நாங்கள் வேற சொல்லிட்டோம் ஆண்டவரே, ஒரு நெருப்பு அப்படியாவது காண்பீங்க ஆண்டவரே, ஒரு சின்ன நெருப்புச்சியாவது போடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அவர் அப்படிலாம் சொல்லவே இல்லை. இதை விட்டுட்டு புதிதாக ஒரு பசுமையான ஒரு என்ன செஞ்சார்? காளையை எடுத்து கொண்டு வந்து வெட்டி சந்து சந்தாக அதை வெட்டி, அல்லேலூயா, பலிபீடத்தின் மேலே வைத்து, மாத்திரம் இல்லை, அந்த வசனத்தை வாசிங்க. அந்தி பலி செலுத்துகிற நேரத்தில் என்ன நடந்தது? இல்லை இல்லை, அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா தண்ணி நிரப்ப சொல்கிறார், வாய்க்காலை வெட்ட சொல்கிறார். அல்லேலூயா. வாய்க்காலை வெட்டி அதில் என்ன செய்யுங்க? தண்ணீர் நிரப்புங்க. பாருங்க, பிரச்சனை என்னது? இப்போ நெருப்பு வந்து அந்த அக்கினி என்ன செய்யணும்? இறங்கி வந்து பள்ளிப்பொருளை பச்சிக்கணும். தண்ணி ஊற்றினா பச்சிக்க முடியுமா? எரியுமா? விரவு ஈரமாக இருக்கிற இரவு அடுப்பில் வச்சா எரியுமா? எரியவே எரியாது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் எதிராக காரியங்கள் இருக்கும், நம்ம பிரச்சனை மாறுபட்டு இருக்கும். நமக்கு இப்படி வேணுமோ அது எதிராக தான் இருக்கும். ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேணாம். அல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்த்து நம்ம கவலையே பட வேணாம். ஏனால் நம்முடைய தேவன் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சூழ்நிலை நமக்கு சாதகமாக இருக்கிறனால அல்ல, நமக்கு எதிராக இருக்கும் பொழுது கூட கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. தண்ணி ஊற்றியாச்சு, அப்படியே போகுது, வாய்க்காலில் தண்ணி போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் அவர் ஜெபம் பண்ணுறாரு. பாருங்க என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, இந்த ஜனக்கள் மத்தியில் நான் நீர் இருக்கிறீர் என்பதை காண்பிக்கும்படிக்கு என்னை கேட்டருளுன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அந்த ஜெபத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. என்னை கேட்டருளும் கேட்டருளும் என்று சொன்ன உடனே பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த பலிபீடத்தின் மேல் வைக்கப்பட்ட பலிபொருளை தேவன் அதை பட்சிக்கும்படிக்கு அந்த வாய்க்கால் இருக்கிற தண்ணீரும் நக்கி போடும்படிக்கு கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அப்போ ஜனங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? முழங்கால் படியிட்டு கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் வாய் கட்டப்படும் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உன் வாய் விரிவா திறக்கப்பட வேண்டும். மரணத்தின் ஜீவனை உன் வாயிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். இயேசு எனக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார், எனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். என்னை தேவன் ஆசீர்வதிப்பது எனக்கு சித்தம் என்று சொல்லியிருக்கு, பிரியம் என்று சொல்லியிருக்கிறார்.
அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் ஆராதிக்க வேண்டும். எங்கள் அம்மாவை எங்கள் அப்பாவை கூப்பிட்டு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? எங்கள் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு இஷ்டம்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. உங்களை எல்லாரும் அப்படி தான் சொல்லுவீங்க. ஆனால் பரமபிதாவை கூப்பிட்டு கேட்டால் அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? உங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பது அவருக்கு இஷ்டம், பிரியம்னு சொல்லுவார். அல்லேலூயா. உங்களுக்கு எது இஷ்டம் அப்படின்னு கேட்டால் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தான் பிரியம்னு சொல்லுவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க, அப்படி சொன்ன உடனே எலியா சொல்றாரு, பாகால் தீர்க்கதரிசிகளை ஒருத்தரை விடாதீங்க, எல்லாரையும் உயிரோட பிடியுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பிடித்து எல்லாரையும் வெட்டும்படிக்கு, ஆமென், சத்துருக்களை பிடிக்கத்தக்கதாக, எதிரியாகிய சாத்தானை நாம் பிடித்து காலின் கீழ் நசுக்கத்தக்கதான பராக்கிரமத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. நீ ஏதோ ஆராதனைக்கு வரீங்க, ஏதோ போறீங்க நினைக்காதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பெரியவராய் இருக்கிறார். உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குன்னா எதிரி கூட உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிவான். அல்லேலூயா. நீங்கள் செஞ்சு பாருங்களேன், நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை அப்படித்தான் இருக்கிறது. எதிரிகளும் வந்து உங்களுக்கு முன்பாக பணிந்து, உங்கள் தேவன் ஜீவனுள்ளவர், அப்படிப்பட்ட தேவனை நானும் ஆராதிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுவார்கள். கரங்களை உயர்த்தி கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நம்ம தேவன் ஜீவன் உள்ளவர், அவர் இருக்கிறவராய் இருக்கிற தேவன், ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து உருவாக்குகிற தேவன், இல்லாதவளை இருக்கிற போல் அழைக்கிற தேவன். கர்த்தருடைய மகிமையின் பிரசனம். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, ஆகப்ப பார்த்து சொல்றாரு, ராஜாவை பார்த்து சொல்றாரு, இனி என்ன செய்ய போறீங்க? கர்த்தர் மழையை கொடுக்க போறாரு, நீ போய் சாப்பிடுன்னு சொல்றாரு. பாருங்க, ஊழியக்காரனுடைய வேலை என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணிட்டு மற்றவங்கள சாப்பிட வைக்கணும். அல்லேலூயா. நீங்களாம் நல்லா சாப்பிடுங்க, நாங்கள் உங்களுக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. அதனால் பரவாயில்ல, நாளையிலேருந்து பாஸ்டர்மா சொல்லிட்டாங்க எல்லாம் சாப்பிட்லாம். இல்லை இல்லை இல்லை, முடியாதவங்களுக்கு உங்களுக்காக நாங்கள் பாஸ்டிங் இருந்து ஜெபிப்போம். ஆனால் நல்லா இருக்கீங்க, கை கால்லாம் பாஸ்டிங் இருக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக இருந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. அதனால் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவினால் உங்களை நிரப்பணும். நிறைய வேதத்தை வாசித்துக்கிட்டே இருங்க. ஆண்டோடைய அன்பு அப்படியே நீங்கள் அப்படியே உட்கொண்டுகிட்டே இருங்க. ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதனாலே நமக்கு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவ பாருங்க என்ன சொன்னார்? ராஜா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கர்மேல் மரத்தில் போயிட்டு முகம் குப்புற விழுது ஜெபம் பண்ணுறார். மலையின் மேலே உச்சியில் எலியா ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறார். அவன் கூட இருக்கிற வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்கிறார், நீ போய் கடற்கரைட்ட என்ன செய்ய பாரு. அவன் போயிட்டு வந்து ஒன்றுமே வரல, மழை வரல. மழை எத்தனை நாள் வரல? எத்தனை தடவை போகிறாரு? 7 தடவை. நம்ம சர்ச்சில் இருக்கிற பசங்களை கூப்பிட்டு கீழே போய் ஒருத்தர் வருவாங்கப்பா பார்த்துட்டு வா, போவான். ஒரு தடவை போவாங்க, 2வது தடவை போவாங்க, 3வது தடவை எங்கட தம்பி அவன் வீட்டுக்கு போயிட்டான். அல்லேலூயா. பாஸ்டமாக்கு என்னமோ ஆயிடுச்சு, வராதவங்கள வராங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி எலியா கூட இருக்கிற மனுஷன் இல்லை, 7 தடவையும் சலிக்காமல் போனான் பாருங்க. அல்லேலூயா. உங்கள் கூட இருக்கிறவங்க அப்படி கீழ்ப்படுத்தல் உள்ளவளாக இருப்பாள் என்றால் நீங்கள் தேவனுடைய பிரசனத்தை உங்கள் வீட்டில் பார்க்க முடியும். உங்கள் மேலே எந்த அதிகாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரோ, கணவராக இருந்தாலும் பிள்ளைகள், பெற்றோர் எல்லாருக்குள்ளேயும் ஒரு கீழ்ப்படுதலின் அபிஷேகம், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு கீழ்ப்படுதலின் அபிஷேகம், இதெல்லாம் இருந்துச்சுன்னா அங்கே கர்த்தருடைய மகிமை கையத்தில் மேகம் எழும்புகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் வந்து சொன்னான், 7வது தடவை வரும்போது ஒரு சின்ன கையத்தனை மேகம் எழும்புகிறதை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. எலியா சொல்றாரு, ஆகாப்பே நீ என்ன செய்யி, ரதத்தை பூட்டிட்டு போ, பெருவெள்ள இரைச்சலின் சத்தம் கேட்கப்படுகிறது, மழை பெய்ய போகிறது. ஆமென். 3 மாதம் 3 வருஷம் மழை, 6 மாதம் மழை பெய்யல, இப்போ பெருவெள்ள இரைச்சலின் சத்தம் கேட்க போகிறது. அல்லேலூயா. என் பிஸ்னஸில் ஒன்றுமே இல்லை, எங்கள் குடும்பம் மேலேயே வரல, அர்த்தமே இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, புதிய காரியத்தை நான் செய்ய ஆரம்பித்து விட்டேன். உனக்கு ஆசீர்வாதத்தின் மலையை, வானத்தின் பலகனியை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவன் ஓடி வரான். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எலியா மேல் இருந்ததுனாலே ஆகாப்பு ரதத்தில் போகிறான், எலியா அதற்கு முன்பாக ஓடிவிட்டான். அல்லேலூயா. இந்த உலகம் மனுஷர்கள் பைய போவாங்க. ஆமென். மெதுவாக போவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக செத்தி
செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டா கண்ணா பின்னான்னு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எப்படி நடந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியாது. அப்படி தானே இருக்குது. நம்ம நடந்து வந்த பாதையை பின்னாடி திரும்பி பாருங்களேன். ஒவ்வொருத்தரும் எப்படி நடந்தது, கனவா நிஜமாக தான் சபா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருந்தால் தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டே இருக்கிறீங்க. அப்போ தான் பக்கத்து வீட்டுக்காரர் போல் சொல்லுவாங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்களே, எங்களை இந்த சபைக்கு கூட்டிகிட்டு போங்க, அந்த ஆண்டவர் எனக்கும் வேணும் என்று சொல்லுவார்கள். அற்புதம் நடக்கிற இடத்துல கர்த்தர் ஜனங்களை அறிவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கினி வந்ததான் தாமதம், ஜனங்கள்லாம் கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. உங்கள் வீட்டிலையும் உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது மெய்யாகவே உங்கள் தேவன் இன்றும் ஜீவித்து கொண்டு இருக்கிறார், அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்க என்னையும் அழைத்து கொண்டு போங்கள் என்று சொல்லுகிற சத்தம் உங்கள் காதில் கேட்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் கல்லோ மண்ணோ அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன். எனக்காக ரத்தத்தையும் ஜீவனையும் கொடுத்திருக்கிறார். மீண்டும் பரலோகத்தை விட்டு இறங்கி வரப்போகிறார். அம்மை பரலோகத்திற்கு அழைத்து கொண்டு போக போகிறார். அங்கு நமக்காக நித்திய ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி ரட்சிப்பின் பாத்திரத்தை கையிலேந்து துதிக்கிறவர்களாக. அல்லேலூயா. அபிஷேகம் இல்லாதவர்கள் உங்களால் நீண்ட நேரம் பயணம் செய்ய முடியாது. நீங்கள் அபிஷேகம் பெற்றால்தான் உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. தேவனே என்னை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கள் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து ஓட போகிறோம். எலியா அப்படியே சுரச்செடியில் போனவன் தான், விடல் ஆண்டவர் தட்டி எழுப்பி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அல்லேலூயா. உங்கள் பலவீனம், உங்கள் சோர்வு, பணம் இல்லை, அப்படி இப்படி எல்லாம் சொல்கிறீங்களா, அதெல்லாம் உண்மைதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருங்க. இந்த பக்கம் பாருங்க, ஆண்டவரை கொண்டு வந்து நிறுத்திடுங்க. இதெல்லாம் கர்த்தர் மகிமையிலே நிறைவாய் மாற்றிடுவார். எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். ஆண்டவரை எங்களை நிரப்புங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானங்களை திறந்த வல்ல தேவன். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆண்டவரேன்னு சொல்லி கைகளை உயர்த்தினவளாக தேவ அபிஷேகத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லுங்க. அமைதியெல்லாம் இருக்காதீங்க. நீங்கள் ஏதோ வேடிக்கை பார்க்க வரல, தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும்படி வந்திருக்கிறீங்க. ரீதனமான ஷக்கல், நான் முகத்தை தான் பார்க்குறேன், உங்கள் முகத்தை தான் நான் பார்த்துட்ருக்கிறேன். ஆனால் உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிற வேதனைகள், கவலைகள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். அவர் அக்கினியாய் பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. உங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்காதீங்க. ஆமென். வானங்களை திறந்த வல்ல தேவன் அக்கினியாய் பதில் தருவார். அவர் ஜீவ தேவன். ஹல்லேலூயா. எலியாவின் தேவன் நம்முடைய தேவன் என்று சொல்லி. ஓ ரிதரபல ஷரரதலபா. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமை தேவன், நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன். எல்லாரும் சொல்லுவோம், வாய்கள் அறிக்கை பண்ணட்டும். கர்த்தரே தேவன் என்று பரிப்போ. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. வானங்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் பதில் தருவார் வல்ல தேவன். வானங்களை திறந்தே வல்ல தேவன், அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் தேவ ஜனங்கள்.
கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன தேவ ஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன். அல்லேலூயா. நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு. ஆமென், ஆமென். ஆண்டவரே, நீரே ஜீவனுள்ள தேவன். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற நாங்களும் ஜீவனுள்ளவர்கள். ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். ஆண்டவரே, நீர் அக்கினியாய் பதில் கொடுக்க போகிறதுக்காக ஓ ரிதா ரபால சக்கர துரபலமா கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை ஓ பரிசுத்த ஆவியானவரே எங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் அக்கினியினால் பதில் தருகிற தேவன், நீர் வானத்தை எங்களுக்காய் திறக்கிற தேவன். ஆண்டவரே, எலியாவின் வார்த்தையின்படியே நீர் செய்தீரே. இந்த இரவு நேரத்தில் நாங்கள் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். எங்களுக்காய் வானம் திறக்கப்படுவதாக, ஜெப ஆவி பற்றி பிடிப்பதாக, வேத வாசிப்பை அக்கினியாய் பற்றி பிடிப்பதாக. ஹல்லேலூயா. அபிஷேகத்தினால் ஜனங்கள் நிரப்பப்படட்டும். ஆண்டவரே, எங்களையே நாங்கள் ஜீவ பலியாய் அர்ப்பணிக்கிறோம். எங்களிடத்தில் தேவையில்லாத காரியங்கள் எடுத்து போடுங்கப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் அவருடைய வார்த்தையை கனம் பண்ணினது போல ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து பலனை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக உம்முடைய பரலோக அக்கினி எங்களை தொடட்டும். ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஜபத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பிசாசின் எதிர்வல்லமைகள், மனுஷிக ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேடி வருகிற பிள்ளைகளை நீர் விரும்பி அனுப்புவதில்லப்பா. நீங்க அப்படி செய்யறதுக்காய் ஸ்தோத்திரம். அதிசயங்களை காண பண்ணுங்க. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னேன். வார்த்தை நீர் கனம் பண்ணும்படி நாங்கள் கேட்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், தடைகளை மாற்றும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளையிலேருந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஏதாவது ஒரு நேரம் வந்து நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் தனி ஜெபத்துக்காக இந்த வாக்குத்தத்தமும் பின்னாடி ப்ரேயர் பாயிண்ட்டும் கொடுத்துருக்குறோம். தயவுசெய்து நீங்கள் வைத்து ஜெபிக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். God bless you.